Hello guys, good morning. நம்ம இப்போ பார்க்க போகிறது OSI லேயர்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் OSI லேயர் சம்மந்தமாக நான் கொஞ்சமாக விளங்கப்படுத்தியிருப்பேன். என்னென்ன லேயர்ஸ் இருக்குது OSI லேயர்லேருந்து, அதில் எது ஹார்ட்வேர் லேயர், எது சாஃப்ட்வேர் லேயர், எப்படி சென்டர் லேயர் ஒர்க் பண்ணும், எப்படி ரிசீவர்ஸ் லேயர் ஒர்க் பண்ணுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சென்டர் லேயர் எடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன்லேருந்து பிசிக்கல் வரைக்கும் ஒர்க் பண்ணும் மேலேருந்து கீழே. அதே மாதிரி சென்டர் அனுப்புகிற மெசேஜை ரிசீவ் பண்ணுற ரிசீவர் அவர்கிட்ட அந்த OSI லேயர் எப்படி ஒர்க் பண்ணுன்னா பிசிக்கல்லேருந்து அப்ளிகேஷன் வரைக்கும் கீழேருந்து மேல் வரைக்கும் ஒர்க் பண்ணும். ஸோ அடுத்ததாக அங்கே வசனத்தில் சொல்ல வைப்பாங்க, அந்த படத்தில் இருக்கிறதே தான் வசனமாக்கியிருக்காங்க. நெட்வொர்க் லேயர் முதலாவது பாருங்க. முதலாவது நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர்ஸ் ஆர் நோன் எஸ் லோவஸ்ட் லேயர் ஓ ஹார்ட்வேர் லேயர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கீழே நம்ம பார்த்தோம்னா ஹார்ட்வேர்ஸ் லேயர் 3 லேயர் பார்த்துக்கணும். நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். இந்த 3 லேயருக்கு கொன்னா 2 நேம் கொடுக்குறாங்க. ஒன்று லோவர் லேயர், அடுத்தது ஹார்ட்வேர் லேயர்ஸ். ஸோ லோவர் லேயர்ஸ்ன்னு சொன்னாலும் அந்த நெட்வொர்க் லேயர்ஸ், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர், அந்த 3 லேயர் தான். அதே மாதிரி ஹார்ட்வேர் லேயர்ஸ்ன்னு சொன்னாலும் அந்த 3 லேயர்ஸ் தான். நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வைக்கணும். இந்த கீவேர்ட்ஸ் தான் எக்ஸாம்பிள் வரும். இந்த லோவஸ்ட் லேயர் உதாரணத்துக்கு சொல்லனா மென்ஷன் த லோவஸ்ட் லேயர்ன்னு சொன்னாண்டா லோவஸ்ட் லேயரை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க எக்ஸாமில். ஸோ என்ன லேயர்னு எழுத விளங்கிக்கணும். நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர், இந்த 3 தான் லோவஸ்ட் லேயர். அல்லது ஹார்ட்வேர் லேயரை மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுனாண்டா நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். ஸோ அந்த நேம் விளங்கிக்கணும், இந்தந்த லேயருக்கு என்னென்ன நேம் கொடுப்போம். ஸோ நெட்வொர்க், டேட்டா லிங்க், பிசிக்கல், இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து சொல்லப்படுற நேம் தான் லோவர் லேயர் அல்லது ஹார்ட்வேர் லேயர். இதே மாதிரி அடுத்ததாக சொல்கிறாங்க செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ அடுத்த 3 லேயர், இந்த 3 லேயர் எங்கே மேலேருந்து வரப்பிடிச்சி செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர்ஸ், ஆல்சோ நோன் எஸ் அப்பர் லேயர்ஸ் அல்லது சாஃப்ட்வேர் லேயர்ஸ். ஸோ மேலே இருக்கிற இந்த 3 லேயர்ஸையும் காமன் நேம் கொடுக்க போகிறாங்க சாஃப்ட்வேர் லேயர்ஸ் அல்லது அப்பர் லேயர்ஸ். இங்கே லோவர் லேயர்ஸ், இங்கே அப்பர் லேயர்ஸ். ஸோ கீழேருந்து வர 3 லோவர் லேயர், மேலேருந்து வர 3 அப்பர் லேயர். அதே மாதிரி கீழேருந்து வர 3 ஹார்ட்வேர் லேயர்ஸ், மேலேருந்து வர முதல் 3 சாஃப்ட்வேர் லேயர்ஸ். ஸோ இது விளங்கியிருக்கணும். சாஃப்ட்வேர் லேயர்ஸ்னால் எதை சொல்ல போகிறாங்க, ஹார்ட்வேர் லேயர்ஸ்னால் எதை சொல்கிறாங்கன்னு விளங்கியிருக்கணும். அடுத்ததாக பார்க்க போகிறோம் அந்த லேயர்ஸ் இருக்குதானே. நம்ம 7 லேயர்ஸ் பார்த்தோம். அந்த 7 லேயர்ஸையும் செப்பரேட் பண்ணி பார்க்க போகிறோம், தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லேயரையும். ஸோ அதில் முதலாவது லேயர் பிசிக்கல் லேயர். ஸோ பிசிக்கல் லேயர் சம்மந்தம் சொல்கிறாங்க. பிசிக்கல் லேயர், the lowest layer of OSI reference model is a physical layer. ஸோ OSI லேயர்ஸ் இதுதானே, அதாவது அந்த OSI லேயர்ஸ் தெரிஞ்சிடும் OSI ரெஃபரன்ஸ் மாடல். OSIயில் அந்த 7 லேயர், அந்த 7 லேயர் சேர்த்துச்சிடும் OSI ரெஃபரன்ஸ் மாடல். இந்த ரெஃபரன்ஸ் மாடலில் பிசிக்கல் லேயர் தான் ஆக லோவஸ்ட் லேயராக, நல்ல லோவஸ்ட். அதாவது முதலாவது ஆக கீழே இருக்கிற லேயர் பிசிக்கல் லேயர்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆக்சுவல் பிசிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் த டிவைசஸ். ஸோ இந்த பிசிக்கல் லேயர் எதுக்கு பொறுப்பாக இருக்கீங்களா, எதுக்கு அதில் பொறுப்பாக இருக்கீங்களா, பிசிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்குதானே. அதாவது 2 கம்ப்யூட்டருக்கு இடையில் நடக்கணுமா இருந்தால், 2 கம்ப்யூட்டரில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணுமா இருந்தால் அதுக்கு ஒரு பிசிக்கலாக கனெக்ஷன் சொல்லணும். ஸோ இந்த ஃபிசிக்கல் கனெக்ஷன் ஏற்படுத்துகிறதே தான்
இந்த பிசிக்கல் லேயர்ஸ். உதாரணமாக கேபிள் எடுப்போம். 2 பிசிக்கு இடையில டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கணுமா இருந்தால் அங்கே கேபிள் வேணும். நம்ம ஆல்ரெடி முதலாவது கிளாஸில் படிச்சிருந்தானே சேவர் கிளைண்ட் கனெக்ஷன், அதேமாதிரி பியர் டு பியர் கனெக்ஷன்ஸ்னு படித்தோம். 2 கனெக்ஷன் படித்தோம் ஆரம்பத்தில் படிக்கல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சேவர் கிளைண்ட் அது ஒரு டைப். அடுத்து 2வது டைப் பியர் டு பியர். ஸோ பியர் டு பியர் கனெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பிசி கனெக்ட் ஆகிற நார்மலாக, சேவர் இல்லாமல் 2 பிசி தனியாக கனெக்ட் ஆகிற விஷயம். அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த 2 பிசியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஸோ அப்படியான சந்தர்ப்பம்லாம் ஃபிசிக்கல் லேயருக்குள்ளே வரும் அந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ கீழ் அடுத்தது இந்த physical layer contains information in the form of bits. ஸோ physical லேயரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது physical லேயரினூடாக டிரான்ஸ்மிஷன் பண்ணப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிட்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குமா. ஸோ physical லேயர்ஸில் இருக்கிறது எல்லாமே பிட்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த, அதாவது பிசி எந்த பிசிலேருந்து உங்களோட பிசிக்கு டேட்டா டிரான்சாக்ஷன் நடக்கணுமா இருந்தால் ஒரு கேபிளினூடாக தான் டேட்டா நடக்கும். அந்த கேபிளினூடாக டேட்டா போகக்குள்ள எந்த பிசிலேருந்து உங்களோட பிசிக்கு டேட்டா ட்ராவல் ஆகி போகக்குள்ள இடையில பிட்ஸ் ஃபார்மில் தான் ஃபார்மா பிட்ஸாக இருக்கும். பிட்ஸ்னு தெரியுதுன்னா 0,1. ஸோ அவன் அனுப்புகிற டேட்டாஸ் எல்லாமே கேபிள்ஸினோட டிரான்சாக்ஷன் நடக்கக்குள்ள 0,1 தான் டிரான்சாக்ஷன் நடக்கப்படுது. அடிச்சுறாங்க இட்ஸ் responsible for transmitting individual bit from one node to the next. அதாவது சொல்கிறாங்க இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் இண்டிவிஜுவல் பிட்ஸ் ஃப்ரம் ஒன் நோட் டு த நெக்ஸ்ட். அதாவது ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு, அதாவது ஒரு நோட் NODE நோட்னு சொல்லப்படுறது இங்கே மென்ஷன் பண்ணிச்சாங்க பார்த்துக்கோங்க. நோட்னு சொல்லப்படுறது ஸ்பெல்லிங் சரியாக இருக்கணும். நோட் NODE. ஸோ ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட்டுக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது, அதாவது பிட்ஸ் ஃபார்மேட்டில் டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது தான் இந்த ஃபிசிக்கல் லேயரில் ஒர்க் ரெஸ்பான்சிபிள். அவங்களோட பொறுப்பு, அவங்களோட வேலை எப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி அடுத்து சொல்கிறாங்க ஹப், ரிப்பீட்டர்ஸ், மோடம், கேபிள்ஸ் ஆர் ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ். ஸோ ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ், அதாவது ஃபிசிக்கல் லேயரில் ஒர்க் பண்ணுற டிவைஸை சொல்லுவோம் ஃபிசிக்கல் லேயர் டிவைஸ். ஸோ ஃபிசிக்கல் லேயர் டிவைஸுக்கு உதாரணம் ஹப், அடுத்தது ரிப்பீட்டர், அடுத்தது மோடம், அடுத்தது கேபிள்ஸ், இப்படியான டிவைசஸ். ஸோ இதில் என்னதுக்கு யூஸ் பண்ணுற ஹப், ரிப்பீட்டர், மோடம், கேபிள்லாம் என்னது ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு டேட்டா டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு பேசிக்காக தேவையான திங்ஸ். ஸோ இப்படியான திங்ஸ்லாம் சொல்லுவோம் ஃபிசிக்கல் லேயர் டிவைசஸ்ன்னு இல்லையா. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் லேயர் பார்த்துட்டோம். அடுத்து 2வதாக பார்க்க போகிறோம் டேட்டா லிங்க் லேயர் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா லிங்க் லேயர் கொஞ்சம் முக்கியம். ஃபிசிக்கல் லேயரை விட கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டண்டான லேயர் தான் டேட்டா லிங்க் லேயர். ஸோ பார்ப்போம் டேட்டா லிங்க் லேயர் சம்மந்தமாக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்ல போகிறாங்க data link layer is responsible for node to node delivery of message. So node to node நம்ம அங்கே பார்த்த மாதிரி நோட் டு நோட் டெலிவரி பண்ணுறதுக்கு பொறுப்பானால் தான் டேட்டா லிங்க் லேயர். நம்ம அனுப்புகிற டேட்டாவை, ஸோ நோட் டு நோட் நம்ம அனுப்புகிற டேட்டாவை ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட், அதாவது ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு டேட்டாவை டிரான்சாக்ஷன் செய்கிறதுக்கு பொறுப்பானால் தான் டேட்டா லிங்க் லேயர். இதை டெலிவரி பண்ணுற மெசேஜ் டெலிவரி. ஸோ டேட்டா லிங்க் லேயர் இல்லாமல் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் நடக்காது. கரெக்டாக டேட்டா லிங்க் லேயர் வேணும் ஒரு மெசேஜை அனுப்புகிற ஆள்கிட்டருந்து, அதாவது சென்டர்கிட்டருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்டர், நீங்கள் ரிசீவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சென்டர், நான் ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறேன்னா இருந்தால் என்னைகிட்ட இருந்து அந்த மெசேஜை எடுத்துகிட்டு போய்த்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாள், உங்கள்கிட்ட டெலிவரி பண்ணுறாள் டேட்டா லிங்க் லேயராக இருப்பார். மெசேஜை டெலிவரி பண்ணுறாள்.
அப்போ இடையில இருக்கிற பிசிக்கல் லேயர் என்ன செய்வார், அந்த இடையில கொண்டு போகிறதுக்கு பொறுப்பளிப்பாங்க டிவைசஸ். உதாரணத்துக்கு என்கிட்டருந்து மெசேஜ், எந்த பிசிலேருந்து மெசேஜ் வருது, உங்களோட பிசி வர அப்படின்னா அதுக்குள்ள ஒரு கேபிளினூடாக வரும், ஒரு கேபிள் ஊடாக தான் வரும். அந்த கேபிள் பிசிக்கல் லேயருக்குள்ளே போகும். அந்த கேபிளினூடாக வந்து மெசேஜ் உங்களுக்கு டெலிவரி ஆகக்குள்ள அது டேட்டா லிங்க் லேயரில் வேலையாக இருக்கு, டெலிவரி ஆகும். அடுத்தது ரெண்டாவது, the main function of layer, main function of this layer, இந்த லேயர் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க, லேயர் இஸ் டு மேக் ஷுவர் த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் எரர் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் நோட் டு another. அதாவது என்ன சொல்ல வராங்கடா, இந்த டேட்டா லிங்க் லேயர் இருக்குதானே, டேட்டா லிங்க் லேயர் மெயின் ஃபங்க்ஷன் என்னண்டா எரர் ஃப்ரீயா. அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கக்குள்ள சென்டர்லேருந்து ரிசீவருக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் நடக்கும்போது எரோ ஃப்ரீயாக நடக்கிறது தான் இந்த டேட்டா லிங்க் லேயர் மெயின் ஃபங்க்ஷன். என்ன சொல்கிறாங்க, மேக் ஷுவர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் எரோ ஃப்ரீ ஃப்ரம் ஒன் நோட் டு another ஓவர் த பிசிக்கல் லேயர். ஸோ பிசிக்கல் லேயரினூடாக டேட்டா போய் ரிசீவருக்கு சென்ட் ஆகும்போது, அதாவது சென்டர் சென்ட் பண்ணுற டேட்டா அந்த பிசிக்கல் லேயர்ஸ், உதாரணத்துக்கு அந்த கேபிளினூடாக போயிட்டு மெசேஜ் டெலிவரி ஆகும் தானே, அந்த மெசேஜ் டெலிவரி ஆகிற சந்தர்ப்பத்தில் மெசேஜில் எந்த எரரும் இல்லாமல் டேட்டாவை டெலிவரி பண்ணுறது தான் டேட்டா லிங்க் லேயரில் வேலை. ஸோ இந்த எரர் ஃப்ரீ, இந்த வசந்த ஞாபகம், எரர் ஃப்ரீன்னு சொல்லப்படுறது என்னன்னா எரர் இல்லாத, எரர்ஸ் வராமல் கொண்டு போய்த்து டேட்டாவை டெலிவரி பண்ணுறது தான் டேட்டா லிங்க் லேயரில் மெயினான பொறுப்பு. மெசேஜ் டெலிவரி பண்ணும்போது எரர்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி மூணாவது சொல்கிறாங்க, data link layer is divided into sub layers. So data link layer இருக்குதுன்னா அது ரெண்டு சப் லேயர்ஸாக டிவைட் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க ரெண்டு சப் லேயர்ஸாக. மெயினான டேட்டா லிங்க் லேயரை ரெண்டாக பிரிக்கப்படுறாங்க, ரெண்டு ஃபங்க்ஷனை பேசிக்காக வச்சு பிரிக்கிறாங்க. டேட்டா லிங்க் லேயர் ஒர்க் பண்ணுறதுன்னு அடிப்படையில் ரெண்டு ஃபங்க்ஷனை பேசிக்காக வச்சு பிரிக்கிறாங்க. அதில் முதலாவது லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோலர், எல்எல்சி ப்ராக்கெட் பண்ணி காமிச்சாங்க, எல்எல்சி லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். ரெண்டாவது மீடியா எக்ஸஸ் கண்ட்ரோல், மெக். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயரில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த ரெண்டுங்க என்னடா, ஒன்று லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், மீடியா எக்ஸஸ் கண்ட்ரோல், எல்எல்சி and MAC, MEC. ஸோ லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் மீடியா எக்ஸஸ் கண்ட்ரோல்னு சொல்லப்படுறது கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ளுக்குள்ள டீப்பாக கொண்டு இது பார்க்கணும், அது நம்மளோட சிலபஸஸில் இல்லை. ஸோ லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோலர், மீடியா எக்ஸஸ் கண்ட்ரோல் சம்மந்தமாக உங்களுக்கு மேலதிகமான ஏதாவது தேவைன்னா கூகுளில் தேடிக்கங்க. நீங்கள் தேடி பார்த்து அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கேளுங்க, நான் விளங்கப்படுத்துகிறேன். பொதுவாக எல்லாருக்கும் விளங்கப்படுத்துகிற திங்ஸ் இல்லை. நீங்கள் தேடி பார்த்து எல்ஓஎல்சி சம்மந்தமாக இல்லை மீடியா எக்ஸஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே தேவை டேட்டா லிங்க் லேயர் சப் கேட்டகரிஸ் இருக்கு, ரெண்டு சப் கேட்டகரி மீன் சப் பார்ட்ஸ் ரெண்டு இருக்கு. என்னென்னு கேட்டால் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், அடுத்து மீடியா எக்ஸஸ் கண்ட்ரோல். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை. அடுத்தது switch and bridge are data link layer device. So data link layer devices இக்கு உதாரணம் கேட்டால் கொடுக்க தெரிஞ்சிக்கணும். switch and bridge, switching, bridging data link layer devices தான். சரியா, switch என்ன bridge என்னன்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி டிவைசஸ் பார்க்கும்போது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் இல்லாட்டி அந்த நோட்ஸை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே சொல்கிறாங்க டேட்டா லிங்க் லேயர் டிவைசஸ் என்னடா switch and bridge. அடுத்தது மூணாவது பார்க்க போகிறோம் நெட்வொர்க் லேயர்.
நெட்வொர்க் லேயர் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் லேயர்னு சொல்லப்படுறது ஓஎஸ்ஏ லேயரில் கீழே இருந்து பார்க்கும்போது 3வது லேயர். ஸோ இவங்க சொல்கிறாங்க வசனத்தில், நெட்வொர்க் லேயர் ஒர்க்ஸ் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் ஒன் ஹோஸ்ட் டு அதர் லொக்கேட்டட் இன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க் லேயரில் வேலை என்னண்டா டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது தான். ஆனால் எப்படியான சந்தர்ப்பத்தில் டிரான்ஸ்மிஷன்ஸ் பண்ணுறதுன்னு பொறுத்து தான் மாறப்படுத்தி. ஸோ எல்லா லேயரும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னாங்க முதலாவது பண்ண பிசிக்கல் லேயர், அவங்களுடைய என்ன டேட்டா டிரான்ஸ்மிஷன் தான். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, எந்த டிவைஸினூடாக டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்குன்னு கேட்டால் கேபிள்ஸினூடாக, மோடம் ஹப் இப்படியான டிவைஸினூடாக பிசிக்கல் லேயரில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தோம் டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரையும் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டெலிவரி பண்ணுறது, மெசேஜ் டெலிவரி பண்ணுறது அதோட ஒர்க் தான். ஆனால் அது எந்த இடத்த ஒர்க் பண்ணுன்னு கேட்டால் சுவிட்ச் அண்ட் பிரிட்ஜஸில், அந்த ரெண்டு டிவைஸ்லையும் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நெட்வொர்க் லேயரில் ஒர்க் என்னன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் தான். ஆனால் அவங்க எங்கே டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்க போகிறாண்டா ஒன் ஹோஸ்ட் டு அதர் லொக்கேட்டட் இன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். அது ஒரு ஹோஸ்டில் இருந்து, அதாவது ஒரு பிசி, ஒரு ஹோஸ்டில் ஒரு பிசியிலேருந்து இன்னொரு பிசிக்கு அனுப்ப போகிறாங்க. ஆனால் அந்த இன்னொரு பிசி எங்கே இருக்கீங்களா சேம் நெட்வொர்க்கில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருக்கீங்க, வேறு வேறு நெட்வொர்க்கில் இருக்கீங்க. அது உதாரணத்துக்கு உங்களோட யூரோப்பியன் கேம்பஸ் எடுத்துக்கோங்க. யூரோப்பியன் கேம்பஸில் இப்போ லேபில் ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, ஒரு 10-12 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி கீழே லெக்சர் ஒரு மெயின் ஹால் இருக்கு தானே, அதுலேயும் ஒரு 10-12 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கீழேயும் இருக்கு கம்ப்யூட்டர்ஸ், மேலேயும் இருக்கு ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மேலே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே, லேபில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு நெட்வொர்க், கீழே இருக்கு தானே மெயின் ஹாலில் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இன்னொரு நெட்வொர்க். ஸோ இப்போ என்ன செய்வோம், இப்போ 2 நெட்வொர்க் இருக்காங்க. மேலே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு நெட்வொர்க், கீழே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நெட்வொர்க். ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் நெட்வொர்க் லேயர் ஒர்க் பண்ணும். எப்படின்னா மேலே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ், லேபில் இருக்கிற கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஆள் டேட்டாவை கீழே இருக்கிற கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணப்படும் போது, ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது இந்த நெட்வொர்க் லேயர் ஒர்க் ஆகும். ஏன்னா ரெண்டும் வேறு வேறு நெட்வொர்க் தானே. ஸோ இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே விளங்கப்படுத்திட்டு வரக்குள்ள இன்னொரு இடத்த சம்மந்தப்படும் அந்த உதாரணம். சரியா, திரும்பி சொல்லுவேன் அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஞாபகம் வச்சு நெட்வொர்க் லேயர் ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது தான் நெட்வொர்க் லேயர். அது சொல்கிறேன். ரெண்டாவது வசனம் முதலாவது பார்த்தாச்சு, முதலாவது பார்த்துட்டோம். ரெண்டாவது பாகம், இட் ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் பேக்கெட் ரவுட்டிங். ஸோ அதே போல் நெட்வொர்க் லேயர் என்ன செய்யுமா, பேக்கெட் ரவுட்டிங் செய்யுமா. ஸோ அவங்களோட டேட்டா சென்ட் பண்ணக்குள்ள டேட்டாவை ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து அந்த ஃபார்ம்லேருந்து டேட்டாவை ரூட் பண்ணும். ரவுட்டிங்னு சொல்கிறது ரூட் பண்ணுற. பேக்கெட் ரவுட்டிங்னு சொல்லப்படுறது என்னன்னா அவங்க டேட்டா பிட்ஸ் டேட்டா இருக்குன்னு அந்த வாரம், அதாவது முதலாவது லேயரில் எதில் ஃபிசிக்கல் லேயரில் பிட்டாக வர டேட்டா, அப்படி பிட்ஸாக வர டேட்டா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு பேக்கெட்டாக மாற்றி அந்த பேக்கெட்டை ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு அனுப்புகிறது தான் இந்த நெட்வொர்க் லேயர்ஸ். ஸோ கீழே சொல்கிறாங்க செலெக்ஷன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பாத் டு டிரான்ஸ்மிட் த பேக்கெட் ஃப்ரம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அவைலபிள். ஸோ இந்த பேக்கெட் ரவுட்டினுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இந்த பேக்கெட் ரவுட்டினுக்கு என்ன விளக்கம்டா, செலெக்ஷன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பாத் டு த டிரான்ஸ்மிட் ஆஃப் பேக்கெட்ஸ். ஸோ பேக்கெட்ஸ் டிரான்ஸ்மிட் இருக்குதுன்னு அந்த டேட்டா எல்லாமே ஒரு பேக்கெட்டாக மாற்றி பேக்கெட் டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அதாவது பேக்கெட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த அனுப்புறது, ரூட் பண்ணி விட்றது. எந்த சந்தர்ப்பத்தில்டா, நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அவைலபிள், ஒரு ரூட் மட்டும் இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய ரூட்ஸ் இருக்கக்குள்ள அதில் எந்த ரூட் கிட்டன்னு பார்த்து
அந்த வழியால் பெக்கெட்டை போகிறதுக்கு அனுப்புறது தான் இந்த நெட்வொர்க் லேயர். அதே மாதிரி பெக்கெட் ரவுட்டிங். ஸோ பெக்கெட் ரவுட்டிங் சொல்லப்படுறது கிட்ட வழி, நிறைய வழி இருக்கக்குள்ள அதில் எந்த வழி கிட்டன்னு பார்த்து அதனூடாக டேட்டாவை அனுப்புறது தான் பெக்கெட் ரவுட்டிங். உதாரணம் ஒன்று சொல்கிறேன், நான் உமைச்சிக்கல. இப்போ உங்களோட லேப் இருக்கு தானே, லேபில் 12 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ 12 13 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கக்குள்ள ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸிங் இடையில கேபிள் மூலம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் என்ன செய்யுதுன்னா, மிச்சம் 13 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதா, ஒரு கம்ப்யூட்டர் பேலன்ஸ் அடிக்கிற 12ஓட கேபிளில் டிரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு அதே மாதிரி உங்களோட 13 கம்ப்யூட்டர்ஸையும் ரவுட்டரோடையும் கனெக்டில் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள நல்லா விளையாடணும். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ளேயும் கனெக்டில் இருக்கீங்க, எல்லாரோடையும் கனெக்டில் இருக்கீங்க. 13 கம்ப்யூட்டர்ஸையும் ஒவ்வொரு ஆளும் கனெக்டில் இருக்கீங்க. அதே மாதிரி 13 கம்ப்யூட்டர்ஸையும் ரவுட்டரோட கனெக்டில் இருக்கீங்க. ஸோ இங்கே பெக்கெட் ரவுட்டிங் நடக்கக்குள்ள என்ன சொல்கிறாங்கடா, உதாரணத்துக்கு சொல்கிறீங்கன்னா, பெக்கெட் ரவுட்டிங் நடக்கணும்னா கிட்ட வழியை கண்டுபிடிக்குமா, கிட்ட வழி மூலம் டேட்டாவை அனுப்புமா, நிறைய வழி இருக்கக்குள்ள. ஸோ முதலாவது பிசியிலேருந்து 13வது பிசிக்கு நான் இப்போ டேட்டாவை அனுப்ப போகிறேன். ஸோ முதலாவது பிசிலேருந்து 13வது பிசிக்கு அனுப்ப போகிறேன்டா, டிரெக்டாக நேரடியாகவே முதலாவதுலேருந்து 13வது அனுப்புறது கிட்டமா, முதலாவதுலேருந்து 2வது, 2வதுலேருந்து 3வது, 3வதுலேருந்து 4வது, 4வதுலேருந்து 5, அப்படி ஒவ்வொன்றா மாறி 13வது போகிறது கிட்டமா, அல்லது டேட்டா நேரடியாக ரவுட்டருக்கு போய்த்து திரும்ப பிசிக்கு வந்து திரும்ப 13வது பிசிக்கு போகிறது கிட்டமா. இப்படி 3 பார்த்துருச்சு. இந்த 3 வழி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எது ஈஸின்னா, முதலாவது பிசிலேருந்து 13வது பிசி டிரெக்டாக டேட்டாவை சென்ட் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ இப்படியான ஸோ பெக்கெட் ரவுட்டிங் என்ன செய்யுங்கடா, நெட்வொர்க் லேயரில் இருக்கிற பெக்கெட் ரவுட்டிங் இப்படி 3 வழி இருக்கிற சந்தர்ப்பத்தில் முதலாவது பிசிலேருந்து 13வது பிசிக்கு டிரெக்டாக அனுப்புறது தான் ஈஸின்னு செலக்ட் பண்ணி அந்த வழி மூலம் டேட்டாவை அனுப்புவோம். ஸோ இப்படியான எதை சொல்லுவோம் பாக்கெட் ரவுட்டிங். நிறைய வழி இருக்கக்குள்ள எது ஈஸியான வழி, கிட்ட போய் தெரிஞ்சது, கிட்ட டேட்டாவை எப்படி அனுப்பலாம், குயிக்காக அனுப்பலாம், ஈஸியான வழி எதுன்னு தீர்மானித்து அனுப்புறது அந்த பாக்கெட் ரவுட்டிங். இந்த பாக்கெட் ரவுட்டிங் எங்கே ஒர்க் பண்ணுன்னு கேட்டால் நெட்வொர்க் லேயரில். எக்ஸாம்ஸில் கேள்வி வரலாம், பாக்கெட் ரவுட்டிங் எந்த லேயரில் ஒர்க் பண்ணுண்டு அதே சொல்லுவாங்க. அல்லது இப்படி கேட்பாங்க, which layer is responsible for packet routing, அதாவது எந்த லேயர் பெக்கெட் ரவுட்டிங்க்கு பொறுப்பானதுன்னு. ஸோ அந்த டைமில் விளங்கிக்கணும், பெக்கெட் ரவுட்டிங் வந்தாலே அது நெட்வொர்க் லேயர் தான், வேறு எந்த லேயரும் இல்லை. கிளியரா? அடுத்தது 3வது பார்க்க போகிறோம். நெட்வொர்க் லேயர் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை நெட்வொர்க்கிங் டிவைசஸ். ஸோ நெட்வொர்க் லேயர் எதனோட செயற்படுதுன்னு கேட்டால் நெட்வொர்க்கிங் டிவைஸ் மூலம் தான் செயற்படுது. உதாரணத்துக்கு இங்கே ரவுட்டர்ஸ். ஸோ நெட்வொர்க்கிங் லேயர்ஸ் நெட்வொர்க் டிவைஸ் மூலம் செயற்படுது தான், உதாரணத்துக்கு ரவுட்டர்ஸ். ஸோ நெட்வொர்க் லேயரில் ஒர்க் பண்ணுற டிவைஸ் எதுன்னு கேட்டால் உங்களோட ரவுட்டர்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற ரவுட்டர்ஸ் தான் நெட்வொர்க் லேயரில் ஒர்க் பண்ணுற டிவைசஸ். அதே மாதிரி இந்த ரவுட்டர் நம்ம ஆல்ரெடி படிச்சிக்கணும், நெட்வொர்க் டிவைஸில் விளங்கப்படுத்திருக்கேன். ரவுட்டர்னு சொல்லப்படுறது என்னன்னா, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறது தான் ரவுட்டர். ஒரு நெட்வொர்க்கில் அடிச்சுள்ள ரவுட்டர் தேவை. முதலாவது ஒரு உதாரணம் என்ன தானே, அதாவது மேலே உங்களோட யூரோப்பியன் கேம்பஸில் மேலே லேபில் ஒரு 13 கம்ப்யூட்டர்ஸ், கீழே ஒரு 13 கம்ப்யூட்டர்ஸ், மேலே இருக்கிற 13 ஒரு நெட்வொர்க், கீழே இருக்கிற 13 ஒரு நெட்வொர்க்னு. ஸோ அப்படியான வேறு நெட்வொர்க், மேலே இருக்கிற 13 நெட்வொர்க் ஏன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறது நெட்வொர்க் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெட்வொர்க் ஏயும் பியும் வேறு நெட்வொர்க்காக இருக்கிறதுல ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு, அதாவது வித்தியாசமான ஒரு நெட்வொர்க் ஏயிலேருந்து பிக்கு இப்படி வித்தியாசப்படுற நெட்வொர்க் டேட்டா சென்ட் பண்ணணுமா இருந்தால் அங்கே கட்டாயம் ரவுட்டர் தேவை. இதுதான் ரவுட்டர் ஒர்க்னு சொல்லுவோம். ரவுட்டர் எப்படி ஒர்க் பண்ண, ரவுட்டர் ஏன் ஒர்க் பண்ண, ரவுட்டர் ஒர்க் என்னன்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ்க்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது தான் ரவுட்டர் வேலை. டேட்டாவை சென்ட் பண்ணுற ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், வேறுபட்ட ஒரு நெட்வொர்க்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறது தான் ரவுட்டர்ஸ் வேலை. ஸோ
ஸோ நெட்வொர்க் லேயர் பார்த்து முடிக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு பர்சனலாக மெசேஜோ கால் மூலமோ டவுட்டாக கேளுங்க. பேலன்ஸ் அடிக்கிற லேயரை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த நோட்ஸை கொஞ்சம் நல்லா கிளியராக திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸில் வரும், கட்டாயம் எக்ஸாம்ஸில் இது வரும்.